ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்கள் மேலே அடிக்கிற வேர்வை நாற்றத்தை எப்படி போக வைக்கிறது அதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எலுமிச்சை சாறில் இருக்கிற அசிட்டிக் அமிலம் இயற்கையாகவே ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டது. ஸோ ஒரு பஞ்சில் எலுமிச்சை சாறை எடுத்து எங்கே அதிகமாக வேர்வை சுரக்குமோ அங்கெல்லாம் தடவுங்க. இப்படி பண்ணிங்கன்னா வேர்வை நாட்டம் ஏற்படுத்தும் கிருமிகள் அழிக்கப்பட்டு உடலில் அதிகமான வேர்வை நாட்டம் வீசுவது தடுக்கப்படும். பட் இதை சேவிங் பண்ண அப்புறமோ இல்லை ஏதாவது காயம் அந்த இடத்துல இருந்துன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப எரிச்சலை ஏற்படுத்தும். செகண்ட் என்னென்னா கல்லுப்பு கூட வேர்வை நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழிக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, சிறிது கல்லுப்பை எடுத்து வெதுவெதுப்பான நீரில் போட்டு நன்கு கரைந்த பின் அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும். இதனால் வேர்வை நாட்டம் தடுக்கப்படும். நெக்ஸ்ட் என்னென்னா தேங்காய் எண்ணெய். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரஸ் பண்புகள் உள்ளதால் இது வேர்வை நாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் சிறந்தது. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, குளித்த பிறகு தேங்காய் எண்ணெயை அக்குள் பகுதியில் தடவணும். அது இல்லைன்னா தேங்காய் எண்ணெயை சோடா உப்புடன் கலந்து பேஸ்ட் மாதிரி செய்து அக்குள் பகுதியில் தடவ வேண்டும். இப்படி செஞ்சிங்கன்னா உடலில் உள்ள வேர்வை நாற்றம் அப்படியே காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் என்னென்னா பேக்கிங் சோடாவை தண்ணியில் கலந்து அதை அக்குள் பகுதியில் தடவி நல்லா காய வைங்க. காய வச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை அலசுங்க. அதுக்கப்புறம் வேர்வை நாற்றம் உங்கள் உடம்புல இருந்து காணாமல் போயிடும். இந்த 3 டிப்ஸில் இருந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் உடம்புல உள்ள வேர்வை நாற்றம் காணாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.